இடஒதுக்கீடு எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு? இங்க இங்க சாதிய அடிப்படைன்றது எப்படி இருக்கு, சாதிய மனநிலைன்றது எப்படி இருக்கு? இங்க வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். சாதி என்பது ஒழிக்கப்பட வேண்டியது. சரி, எப்படிப்பா ஒழிக்கலாம் அப்படின்னு கேட்டானா, சாதி சான்றிதழை ஒழித்தால் சாதி ஒழிஞ்சு விட்டுன்றதை விட முட்டாள்தனமான வாதம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா 2000 ஆண்டுகளா இருக்கக்கூடிய சாதிய வெறும் 70 ஆண்டுகள்ல வந்த ஒரு சாதிய சான்றிதழை வச்சு மட்டுமே அதை ஒழிச்சிடலாம்னு சொல்லக்கூடியது வந்து பிற்போக்குத்தனமான மனப்பான்மை. அப்ப எங்க இருந்து ஒழிக்கப்படணும்னா மனநிலையில இருந்து ஒழிக்கணும். சரி, எல்லாரும் சமம் தானே, மனிதர்கள் எல்லாம் சமம். ஆனா எதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் இடஒதுக்கீடு, அவங்களுக்கான தனியான ரிசர்வேஷன் இதெல்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அது ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இதே சென்னையில வந்து ஒரு காலகட்டத்துல குதிரை ரேஸ் நடந்துடுச்சு. அப்ப வந்து எல்லா குதிரையும் சமமா இருக்காது. ஒரு குதிரை வந்து வெயிட் கம்மியாவும், இன்னொரு குதிரை வந்து வெயிட் அதிகமாவும் இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் சமமா ஓட வைக்கும்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குதிரைக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுப்பாங்க. அது வந்து இன்னொரு அதை விட கம்மியா இருக்கக்கூடிய குதிரைக்கு வந்து ஈக்குவலா ஓடணும்ல. அதுக்காக இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இப்படி எல்லாம் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்ப இங்க வந்து மாற்றுத்திறனாளியோ அல்லது பெண்களோ ஆண்களோ எல்லாரும் சமமா மதிக்கப்படுறதில்ல. சாதியின் அடிப்படையில, பிறப்பின் அடிப்படையில பிரிவினைவாதம்ன்றது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்படி ஒழிக்கலாம்னு பார்த்தா இந்த இடஒதுக்கீடு மூலமா தான் ஒழிக்க முடியும். இங்க சமமற்றவர்களை சமமாக நடத்தப்படுவது சமூக நீதி. அதே நேரத்துல அந்த சமூக நீதின்றது வெறுமனே நடத்தும் முறையில மட்டும் இல்ல, அவங்களுக்கான சரியான உரிமைகளை வழங்கப்படணும். அதுக்காக தான் இந்த இடஒதுக்கீடு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா இது முழுசா வெற்றி அடைஞ்சான்னு பார்த்தா கிடையாது. இன்னும் நூற்றாண்டு காலம் அதுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு. இங்க வந்து இன்னுமே வந்து ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர் மட்டும்தான் ஐஐடி மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க, இன்னமும் நீதிபதிகளா இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல பெரிய அளவுல இந்த எஸ்சி எஸ்டி உடைய ரிசர்வேஷன் இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஆனா இதை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா இந்த இடஒதுக்கீடுன்றது இன்னும் ஆழமாக படுத்தப்பட வேண்டும். சொல்ல போனா இன்னமும் இந்த சாதி அடிப்படையில ரிசர்வேஷன், சாதி அடிப்படையில அந்த கணக்கு எடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா இன்னும் ரிசர்வேஷன் கூட்டப்படணுமா, அதையெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டிய இடத்துல இருப்பானா இந்த நேரத்துல இதை ஒழிச்சிடலாம் அழிச்சிடலாம்னு பேசுறது வந்து என்னைக்குமே சரியா இருக்காதுன்றதான் என்னுடைய கருத்து.